கருப்பு தமிழ் பேச வரல, அதனால சினி ஃபீல்டில் சான்ஸ் கிடைக்கல. எவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறமா பயங்கர ஹிட்டான ஒரு ஹீரோ, எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு ரசித்தவர். அவருடைய 7 ஏக்கர் நிலம், அதாவது 21 கோடி, அதை அப்படியே மக்களுக்காக கொடுத்தாரு. டாப் பொலிட்டிக்கல் பொசிஷனில் இருந்தவங்கள தைரியமாக கேள்வி கேட்ட ஒரே ஆள். நல்லா இருந்த மனுஷன், ஆனால் அவர் இல்லவே இல்லை அப்படின்னு நியூஸில் வந்துச்சு. ஹெல்த் இஷ்யூனால அவர் மேடையில் பேசும்போது அவரோட வாய்ஸ் அப்படி இருந்துச்சு. அதை நிறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க. பல ஆர்டிஸ்ட் சினி ஃபீல்டில் உருவானதுக்கு இவரும் ஒரு காரணம். அதுலேயும் வடிவேல் அப்படின்னு ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் உருவானதுக்கு இவரும் ஒரு முக்கியமான காரணம். அதையெல்லாம் மறந்துட்டு இவராலேயே ட்ரோல் செய்யவும் பட்டார். அவர் கட்டின மேரேஜ் ஹாலில் முக்காவாசி இடத்த இடிச்சிட்டாங்க, கால்வாசி இடம் தான் இருந்துச்சு. இப்போ அந்த இடத்துல தான் இந்த மனுஷனை அடக்கம் பண்ணியிருக்காங்க. நான் என் வயசுல இந்த சோஷியல் மீடியாவை பார்த்த வரைக்கும் இந்த மனுஷனை ட்ரோல் பண்ணி தான் பார்த்துருக்கேன். ஆனால் அந்த மனுஷனை மிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் பண்ண எல்லா நல்ல விஷயமும் வெளில வருது. சோஷியல் மீடியாவோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் என்ன? அப்பேற்பட்ட மனுஷனை ட்ரோல் பண்ணுறதா? This is end of an era. We miss you, Vijaykanth sir.